கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் தான் நம்முடைய ஊழியம் ஆரம்பித்தது. இந்த ஆகஸ்ட் மாதம் தான் நம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். प्रभु के नाम की महिमा हो। हम इस अगस्त महीने में आए हैं और कई साल पहले परमेश्वर ने हमें अनुग्रह किया कि 17 साल पहले कि हम अगस्त 2003 में इस सेवकाई की शुरुआत कर सके और प्रभु को हम शुक्रगुजार हैं कि आज प्रभु ने हमें मौका दिया इस तरीके से मुलाकात करने। ஹல்லேலூயா. எத்தனையோ வேதனைகள், வருத்தங்கள், இழப்புகள், எத்தனையோ பாத்தீங்கன்னா மோசமான சூழ்நிலைகள், நிந்தனைகள், அவமானங்கள், துரோகங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாமல் விட்டு விலகாமல் இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தி வருகிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு கோடான ஒரு நன்றிப்படிகளை செலுத்துகிறேன். प्रभु को धन्यवाद देती हूँ कि परमेश्वर ने कितने ही तो तकलीफ से, संघर्ष में और हमें संकट के माध्यम से गुजार कर लेकर आया। वही सिर्फ नहीं, उतार और चढ़ाव में भी हमें संभाला है। इसके लिए प्रभु को धन्यवाद देता हूँ। ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, இந்த மாதத்திற்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கு தருவேன். प्रभु इस महीने, इस अगस्त 2020 के लिए जो परमेश्वर हमें वादा दे रहा है वो ये है कि मैं तुम्हें दुगना आशीष दूंगा और वो आज ही दूंगा। சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். जकरिया 9वां अध्याय में जो परमेश्वर हमें आज देखकर कह रहा है वो ये है कि मैं तुम्हें दुगना आशीष दूंगा और वह आज ही दूंगा। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। நீங்க நினைக்கலாம் இந்த நாட்கள் ஒரு மகா பெரிய பஞ்சத்தின் நாட்களா இருக்கிறது, கொள்ளை நோய் பரவி கொண்டு இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டில் தவித்துக் கொண்டு இருக்கிறோம், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது, எப்படி கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மை தர முடியும்? और आज आप सोच सकते हैं कि ये दिनों में जो है अकाल का दिन है और मुश्किल का दिन है, आर्थिक रीति में तकलीफ है, लेकिन कैसे परमेश्वर हमें ये दुगना आशीष दे सकता है? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வம் கண்டிப்பா நமக்கு இரட்டிப்பான நன்மை தருவார், அதுவும் இன்றைக்கே தருவார். हमारा परमेश्वर ऐसा प्रभु है जो कुछ है नहीं उसे ऐसा पुकारता है जैसे वहां पर कुछ है। वही परमेश्वर हमारे जीवन में भी इस दुगने आशीर्वाद को वो जो है उत्पन्न कर सकता है। हालेलुया। இரட்டையான நன்மைகளை, இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். दुगना आशीष को परमेश्वर दे सकता है। அது இரட்டிப்பான நன்மைகள் என்றால் என்ன? दुगना आशीष यानी क्या है? முதலாவது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள். पहला जो है हमें हमारा पारिवारिक आशीर्वाद, இரண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், और दूसरा जो है हमें आत्मिक आशीष प्रभु देगा। வேத வார்த்தையின்படியாய் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்திருக்கிறார். और प्रभु के वचन के अनुसार प्रभु हमारे लिए दुगना आशीष जो है हर एक व्यक्ति के लिए रखा है उसने। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அதே சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். और ज़करिया के 9वां अध्याय 11 वचन में आपके लिए पढ़ना चाहता हूँ। As for you also, because of the blood of your covenant, I will set your prisoners free from the waterless pit. புதிய உடன்படிக்கையா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிற நம்முடைய தெய்வம் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை இன்று நமக்கென்று வாக்கு பண்ணுகிறார். एक नए वाचा जो प्रभु यीशु के लहू के द्वारा हुआ है, उस वाचे के अनुसार उसने हमें धोया है और वो हमें दुगना आशीर्वाद के लिए योग्य बनाता है। முதலாவது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். पहले जो है हमें पारिवारिक रीति में आशीष करता है। என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சங்கீத पुस्तகம் 128ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம். मेरे साथ आप जो है भजन संहिता 128 आप पढ़ सकते हैं। Psalms 128 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். இதுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம். एक जो घर का जो मुखिया है, जो व्यक्ति है, जो अगुवाई करता है, यदि वो व्यक्ति परमेश्वर का भय मानकर चलेगा तो वो परिवार और वो व्यक्ति जो है धन्य है। என்னோடு கூட இணைந்திருக்கிற என்னுடைய அன்பான சகோதரர்களே,
உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நல்ல குடும்பத்தின் தலைவராய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறீர்களா என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே உங்களை நீங்களே சோதித்து அறிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். और मेरे साथ जुड़े हुए सारे भाइयों को मैं ये जो है मांगती हूँ और उनको उत्साह करती हूँ कि क्या आप अपने आप को जांच कर देखें और परखें कि क्या परमेश्वर के सामने आप भय योग्य बनकर परमेश्वर के सामने आप चल रहे हैं। ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். जब भी एक परिवार का मुखिया परमेश्वर का भय मानकर चलता है तो वो पूरा परिवार जो है आशीष पाता है। ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தரை அசட்டை பண்ணி வாழ்வான் என்றால் அவனுடைய குடும்பம் சரியான வழியில் நடக்கவில்லை. அது சரியான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ளாது என்பதால் 100% உண்மை. यदि एक परिवार का मुखिया प्रभु का भय मानकर नहीं चलता है तो ये सच्चाई ये है कि वो प्रभु से आशीर्वाद नहीं पा सकेगा। நாம் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகலாம். நீங்கள் கரெக்டாக தசமபாகம் கொடுக்கலாம், உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கலாம், ஊழியர்களை நீங்கள் கனப்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரம்பாவிட்டால் அது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அது ஒரு தடையாய் இருக்கும். आप जो है हर रविवार जो है कलीसिया जा सकते हैं, दशमांश और दान को उत्साह से दे सकते हैं और प्रभु के लोगों को सेवकों को आप आदर कर सकते हैं, लेकिन यदि आपका मन आपका हृदय परमेश्वर का भय से नहीं भरा है तो आपका परिवार आशीर्वाद पाने के लिए एक रुकावट का कारण आप बन सकते हैं। கடந்த வாரம் முழுவதும் நான் யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நான் படித்தேன். அதுல நீங்கள் பார்த்தீர்களானால் யோனாவும் கர்த்தருக்கு பயந்தவன். அதோடு கூட பாத்தீங்கன்னா அந்த கப்பல் அவனோடு கூட பிரயாணம் பண்ணுகிற யாவரும் கர்த்தருடைய செய்கை பார்த்து கர்த்தருக்கு பயந்தார்கள், பலியிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. और यहाँ पर हम योना का मैं किताब पढ़ रही थी पिछले हफ्ता पूरा और मैंने देखा कि वहां पर योना के बारे में लिखा है कि वो एक व्यक्ति था जो परमेश्वर का भय मानता था। वही सिर्फ नहीं, लेकिन उस नाव में जो भी लोग थे वो लोग भी परमेश्वर से भय मान रहे थे। அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீர்களானால் உங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிற உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மருமக்கமார்கள், உங்களுடைய பேரம்பேத்திகள் கண்டிப்பாய் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். और मेरे साथ जुड़े हुए सब परिवार के मुखिया, यदि आप परमेश्वर के भय मानते हैं तो आपके साथ सफर करने वाले, आपके साथ जुड़े हुए हर एक परिवार के लोग, आपके दोस्त, आपके रिश्तेदार सब जो है परमेश्वर का भय मानेंगे। இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். और दूसरा जो है जो परमेश्वर का भय मानता है जो व्यक्ति है उसको परमेश्वर एक अच्छा नौकरी देता है। ஒருவேளை அது குறைந்த சம்பளமாய் இருந்தால் கூட அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் இருக்கிறது. हो सकता है कि वो जो है कम जो है पगार हो, लेकिन फिर भी वो जो है आशीष का कारण होगा, जितना भी परमेश्वर तनख्वाह और कमाई आपको देगा। தன்னுடைய சொந்த கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். और प्रभु यहाँ पर हमें वादा देता है कि आप खुद के हाथों के काम को, कमाई को आप खाएंगे। हालेलुया. வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். बाइबल का वचन हमें सिखाता है कि उसको हमेशा जो है आनंद और भलाई उत्पन्न होगा। हालेलुया. கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய வேலை காரியங்களும் அவருடைய கையின் பிரயாசத்திலும் பாக்கியம் உண்டாகிறது, நன்மை உண்டாகிறது. परमेश्वर का भय मानकर चलने वाला हर एक व्यक्ति का परिवार जो है उसके हाथों काम को प्रभु सफल करेगा, उसको आनंद देगा और उसको जो है भलाई से भरेगा। हालेलुया. அவனுடைய பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, வக்கீலுக்கு போகாது, வீணான லஞ்சத்துக்கு போகாது. கர்த்தர் அவருடைய பணத்தை பாதுகாத்து வழி நடத்துகிறார். और परमेश्वर कहता है कि जब आप प्रभु के भय मानकर चलते हैं तो आपका पैसा जो है वेस्ट नहीं जाएगा। आप अस्पताल में या फिर वकील के पास या फिर कोई भी ऐसे जहां पर जरूरत नहीं वहां पर आपका पैसा नहीं खर्च होगा। அடுத்து நாம் பார்க்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல். और तीसरा वचन हम देखते हैं, your wife shall be like a fruitful vine in the very heart of your house. यस, परमेश्वर का ये वादा है। हालेलुया. நல்ல வார்த்தை பாருங்க, कितना अच्छा वचन है। ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டு ஓரங்களில் என்று, மத்த மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறதா வீட்டின் நடுவிலே உன்னுடைய மனைவி என்ன செய்வாள், கனி தரும் திராட்சை கொடியை போயிருப்பாள்.
और तमिल बाइबल में कहा गया है कि तेरी पत्नी जो है फलदायक वृक्ष के समान घर में रहेगी, लेकिन दूसरे ट्रांसलेशन में हिंदी में और इंग्लिश में कहा गया है कि वो घर के बीच में, घर के हृदय में जो है वो फलदायक रहेगी। ஆமென். ஹalleluya. हालेलुया। உங்களுடைய மனைவி உங்களுடைய வீட்டின் நடுவிலே இருந்து கனி கொடுப்பார்களாம். கனி என்பது சாப்பிடுவதற்கு சுவையாகவும் அது ருசியாகவும் மாத்திரமல்ல, அது பலனாகவும் உங்களுக்கு நல்ல சக்தி கொடுக்கிறதாயும் கர்த்தர் உங்களுடைய மனைவியை மாற்றுகிறார். और जो है ये फल जो है सिर्फ खाने के जो है आपको जो है टेस्ट नहीं, लेकिन वो आपको शक्ति देगा, वो आपको बल देगा कर परमेश्वर बता रहा है। எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தர் நோயின் படுக்கையில் இருந்தால் நாம் வாங்கி கொண்டு போவதே கனிகள் தான். हम सबको मालूम है कि जब भी कोई अस्पताल में रहता है तो हम जो है फल लेकर जाते हैं कई बार। அப்போ உங்களுடைய மனைவி அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு அந்த உங்களுடைய மனைவி கனி தர வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று வேத வார்த்தை நமக்கு அழகாக வலியுறுத்துகிறது. हमारा वचन इतना अच्छा सिखाता है, प्रभु हमें इतना अच्छे से सिखाता है कि यदि आपकी पत्नी आपके लिए फलदायक और आपको जो है ऐसा एक आशीर्वाद का कारण बनना है तो आपको डरना है, परमेश्वर को उसकी इच्छा के अनुसार जीना है। आमीन, हालेलुया। अनेक சகோதரர்கள் தனிமையிலே தன்னுடைய மனைவி இல்லாத நேரத்துல தன்னுடைய மனைவியை பற்றி நிறைய பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். और हमने कई बार सुना है, कई भाई लोग ऐसे होते हैं कि जब भी उनकी पत्नी नहीं रहती बगल में या फिर वो उनके पीठ पीछे जो है उनकी पत्नी के बारे में बुरा भला कहते हैं, कई बार हमने सुना है। உடனடியா நாம் அவர்களை கணித்து விடலாம், இவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அல்ல, ஆகினால் இவர்களுடைய மனைவி இவர்களுக்கு கனி கொடுக்கவில்லை. और तुरंत ही हम जान सकते हैं कि ये व्यक्ति ने परमेश्वर का भय नहीं माना है और इसीलिए उनकी पत्नी ने इनको जो है फल नहीं दिया है। हालेलुया। இதுதான் மனைவிமார்களுக்கு, और यही पत्नियों के लिए भी है। பெண்களாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை துணை நமக்கு கனி தருகிறவர்களாய் மாறுவார். और स्त्री होने के नाते यदि आप परमेश्वर का भय मानकर चलते हैं और आप घर का मालकिन होने के नाते यदि आप परमेश्वर की इच्छा के अनुसार चलते हैं तो परमेश्वर कहता है कि आपका पति जो है, आपका जो स्पाउस है, उससे भी परमेश्वर आशीष का कारण बनाए। हालेलुया। நீங்க வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது, आपकी एक दूसरे को नहीं कमी बोल सकते, கல்யாணம் தரகர குறை சொல்ல முடியாது, आप जो है आपको जो विवाह आपका बना के रखा है उस व्यक्ति को आप कम नहीं बोल सकते। சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? இந்த ஆளு பார்த்து வச்சான் பாரு, எனக்கு இனி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வச்சான்னு சொல்ல முடியாது. और हम नहीं कह सकते कि अरे देख ये आदमी ने जो है हमारा विवाह जोड़ी बना कर रखा, लेकिन देखो इसके वजह से हम फंस गए कर नहीं कह सकते। அம்மா அப்பாவை சொல்ல முடியாது, சரியா எனக்கு பார்த்து கட்டி வைக்கலன்னு சொல்ல முடியாது. और हम अपने मम्मी पापा को देकर नहीं कह सकते कि अरे आपने तो सही रीति से जो है जांच कर नहीं हमें विवाह किया। வேத வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிறது. बाइबल का वचन हमें कहता है कि यदि ज्ञानी जो स्त्री है, बुद्धिमान पत्नी जो है वो परमेश्वर से आने वाला एक वर है, वरदान है। அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை. Proverbs 19वां अध्याय में बहुत अच्छी तरीके से इस वचन को कहा गया है। 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். Proverbs नीति वचन 19 अध्याय में मैं पढ़ना चाहता हूँ आपके 14वां वचन। Houses and riches are an inheritance from fathers, but a prudent wife is from the Lord. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை வலை போட்டு நம்ம அலசுனாலும் சரி, எத்தனை வீடு போய் காப்பி குடிச்சாலும் சரி, எத்தனை பொண்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, எத்தனை மாப்பிள்ளமார்களை வேண்டாம்னு சொன்னாலும் சரி, கர்த்தர் அருளும் ஈவுதான் புத்தியுள்ள மனைவி. हम कितने भी घर पे जाकर जो है अप एंड डाउन कर सकते हैं अपने जो है पति को या पत्नी को ढूंढने के लिए, खोजने के लिए, लेकिन परमेश्वर का वचन यहाँ पर कहता है कि बुद्धिमान पत्नी जो है परमेश्वर से आने वाला एक वर है। हालेलुया। நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக் கொள்கிறான். और नीति वचन वही Proverbs chapter 18 verse 22 में कहा गया है, he who finds a wife finds a good thing and obtains favor from the Lord. Amen. Hallelujah. Amen. பாருங்க, நல்ல ஒரு வார்த்தை, மனைவியை கண்டடைகிறவன்
நன்மையானதை கண்டடைகிறோம். और परमेश्वर जो है यहाँ पर एक अच्छा प्रतिज्ञा दे रहा है कि जो पत्नी को जो है पाता है वो जो है एक भलाई को प्राप्त करता है। ஆமென். हालेलुया। திருமணம் முடிந்த எல்லா சகோதரர்களும் நீங்க என்ன செய்றீங்க? நன்மையை பெற்று இருக்கிறீங்க. जिसका भी विवाह हुआ है वो सारे भाइयों ने क्या पाया है? परमेश्वर से भलाई को प्राप्त किया है। நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராய் இருக்கிற, திருமணத்துக்கு தயாராய் இருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நன்மையானதை கண்டடைய போகிறீர்கள். और जो भी लोग जो है परमेश्वर के पास आप इंतजार कर रहे हैं, जो जवान भाई लोग जो परमेश्वर से भलाई को आप प्राप्त करने वाले हैं। आमीन, हालेलुया। கல்யாணம் முடிந்தவர்கள், திருமணம் முடிந்தவர்கள் தேவனாலே தயவையும் பெற்றுக்கொள்கிறார்கள். और जो विवाह हो चुके हैं उनके लिए प्रभु कहता है कि वो परमेश्वर से दया प्राप्त करते हैं। புரியுதா உங்களுக்கு? कितने लोग को समझ में आ रहा है? கல்யாணம் முடிஞ்சவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து தயவை பெற்றுக்கொள்றீங்க. जिसका विवाह हुआ है वो लोग क्या पा रहे हैं? परमेश्वर प्राप्त कर रहे हैं। உங்களுடைய மனைவியினால் பெற்றுக்கொள்கிறீர்கள். आपके पत्नी के द्वारा आप प्राप्त कर रहे हैं। அதனால் திருமணம் முடிந்ததனால வருத்தப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். इसीलिए आपका विवाह हुआ है कर आप चिंता मत कीजिए, लेकिन परमेश्वर आपको आशीष कर रहा है। அதே அதிகாரத்துல 3ஆம் வசனம் பின்பகுதி சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். और भजन संहिता 128 में वही यदि आप पढ़ेंगे तो वहां पर लिखा है कि आपके बच्चे जो हैं आपके चारों ओर जो है एक वृक्ष के समान जो है रहेंगे। योर चिल्ड्रन लाइक ऑलिव प्लांट्स ऑल अराउंड योर टेबल। ஒலிவ மர கன்றுகளை போல கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ऑलिव प्लांट्स के समान आपके पूरे मेज के चारों ओर रहेंगे। ஏன் மாமரத்தை சொல்லல? क्यों परमेश्वर ने मैंगो नहीं बोला? ஏன் சொல்லல? मैंगो का झाड़ क्यों नहीं बोला है? सीताफल को क्यों नहीं बोला? இதெல்லாம் ஏன் சொல்லலன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அழிந்து போகும். ये सारा जो झाड़ है, जो वृक्ष है, ये शायद से नाश हो सकते हैं। நோவாவின் நாட்களிலே அத்தனை பெரிய வெள்ளம் வந்து எல்லா மனிதர்களும் அழிந்து போனாலும் இந்த ஒலிவ மரம் மாத்திரம் அழிந்து போகவில்லை, மீண்டும் துளிர் விட்டது, இலை துளிர்த்தது என்று நாம் பார்க்கிறோம். और नोआ के दिनों में जब हम देखते हैं लिखा है कि सारा वृक्ष सारा सब कुछ नाश हो गया था, लेकिन ये ऑलिव के बारे में लिखा है कि वो वैसे ही खड़ा था। हालेलुया। உங்களுடைய பிள்ளைகள் அப்படித்தான் அழியாத தன்மை கொண்டவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று நான் தீர்க்க தரிசனமாய் இதை சொல்லுகிறேன். நீங்கள் அதை அப்படியே சோதரித்துக் கொள்ளுங்கள்। और मैं आज भविष्यवाणी करना चाहती हूँ कि आपका परिवार के बच्चे जो हैं वो वैसे ही रहेंगे, ऑलिव ट्री के समान, जो नाश नहीं होते और जो अनंत जीवन को प्राप्त करेंगे और वो परमेश्वर के राज्य में हमेशा बने रहेंगे। உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியா இருப்பார்கள்। आपके बच्चे आपके लिए हमेशा का खुशी बन के रहेंगे। இப்பொழுது உங்க பிள்ளைகளிடத்தில் இருக்கிற முரட்டாட்டத்தை பார்த்து பயப்படாதீர்கள், கீழ்ப்படியாமையை பார்த்து பயப்படாதீர்கள், தொடர்ந்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருப்பார்கள்। और आज हो सकता है कि आपके बच्चे आपके साथ लड़ाई झगड़ कर रहे हो और आप जो है आज्ञा का पालन ना कर रहे हो, लेकिन आप परमेश्वर का आज्ञा का पालन कीजिए तो देखिए आपके बच्चे कैसे आपकी आज्ञा का पालन करते हैं। அடுத்த வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார்। चौथा वचन भजन संहिता 128 चौथा वचन में लिखा है, behold thus shall the man be blessed who fears the Lord। 6ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய்। 8वां वचन में लिखा है, yes may you see your children's children, peace be upon Israel। बच्चों के बच्चों को तुम देखोगे करके प्रभु वादा करता है। குறித்து பார்க்கிறோம், பார்த்தீர்களானால் யோசேப்பு மாத்திரமல்ல அதோடு கூட யோபை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் 4ஆம் தலைமுறை மட்டும் 4ஆம் தலைமுறை மட்டும் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை தன்னுடைய மடியிலே வைத்து வளர்த்தார்கள் என்று வேதவசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது। यूसुफ के बारे में हम पढ़ते हैं और कई ऐसे संतों के बारे में पढ़ते हैं जो जिनके बारे में बाइबल कहता है कि वो लोग जो है परमेश्वर ने उनको ऐसा आशीष दिया कि वो अपने बच्चों के बच्चों और उनके बच्चों को भी अपने मांडी में जो है उनको संभाल कर रखकर उन्होंने चलाया। हालेलुया। இதுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம்। यही पारिवारिक आशीष है। இந்த ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது என்று நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்।
ये सारे आशीर्वाद आपके परिवार में आज इस वक्त आ रहा है करके यीशु के नाम से हम भविष्यवाणी करते இந்த हैं। ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த Amen. ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி தாபரிக்கும். Yes. கர்த்தருடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தும். और ये अगस्त महीना में ये जो है इस भविष्यवाणी को, इस वचनों को हम आपके ऊपर जो है ऐलान करते, घोषणा करते हैं। वही से अपने आपके जीवन के हर एक दिन भर प्रभु का ये वाणी, ये वचन हमेशा बना रहेगा। இரண்டாவது நன்மை என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களானால் ஆவிக்குரிய நன்மைகள். दूसरा भलाई क्या है यदि आप देखें तो ये आत्मिक भलाई है। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். मत्ती रचित सुसमाचार की किताब में 11वां अध्याय 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 7वां अध्याय 11 वचन। நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? यहाँ पर मैं आपके लिए पढ़ना चाहता हूँ, if you then being evil know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who seek him। ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிதான் இந்த நன்மை. ये भलाई जो है पवित्र आत्मा ही है। பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். पवित्र आत्मा ही जो है के बारे में परमेश्वर ने हमसे वादा किया है। இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்து உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு 40 நாளளவு அவர்களோடு கூட தங்கி தாபரித்து அவர்களுக்கு பல உபதேசங்களை கற்றுக் கொடுத்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது, और जब यीशु मसीह जो है स्वर्ग राज्य में उठा लिए गए थे, அந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். उस समय पर परमेश्वर यीशु ने हमसे वादा किया, बोला कि जो है मेरा वायदा, परमेश्वर स्वर्ग के पिता का वादा पूरा होने के लिए आप इंतजार करो। அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று வேதவசனம் சொல்லுது. और यहाँ पर लिखा है प्रेरितों की किताब में 1 अध्याय 4 और 5वां वचन में कि टू वेट फॉर द प्रॉमिस ऑफ फादर, मतलब पिता का वादे के लिए इंतजार करो। பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? पिता का वादा क्या है? பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் பொழிந்தருளுவதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். पिता का वादा ये है कि पवित्र आत्मा का अभिषेक हम पर उड़ेले। வேத வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் கரித்திருந்தார்கள்। और यहाँ पर लिखा है कि वो लोग सब जो है प्रार्थना में एक मन के साथ वो लोग बने रहे। மொத்தம் 120 பேர் இருந்தார்கள். அவர்கள் யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அந்த நாட்களிலே। और वहां पर 120 लोग थे इकट्ठे होकर, और उन सबों को पवित्र आत्मा ने अपना बपतिस्मा से भर दिया। என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார்। अब मेरे आवाज को सुनने वाले कोई भी हो आप, यदि आपने पवित्र आत्मा का बपतिस्मा और अभिषेक नहीं पाया है तो आप परमेश्वर के सामने इंतजार करें, पवित्र आत्मा आपके ऊपर उंडेले जाएंगे। இந்த இரண்டாவது நன்மையான பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்। ये जो दूसरा आत्मिक वरदान को, पवित्र आत्मा का अभिषेक को परमेश्वर आपके ऊपर उड़ेलने वाला है। அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது 4ஆம் வசனத்துல, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்। और प्रेरितों की किताब में 2 अध्याय 4 वचन में लिखा है कि they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterances। ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும் போது, पवित्र आत्मा से जब हम भरे जाते हैं, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் நிலைத்திருக்கும், அது பள்ளிக்கு பெறுகிறதா இருக்கும்। मैं आपसे कहना चाहती हूँ कि आपका जो उद्धार का आनंद जो है भरपूरी से बढ़ता जाएगा। தாவீது சொன்னது போல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தையின்படியாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட்டு ஆவியானவர் தருகிற பாசையிலே பேசி அவரோடு கூட நீங்கள் இணங்கி அவரோடு கூட இசைந்து அவரோடு கூட நீங்கள் நடப்பீர்களானால் அந்த உங்களுடைய பாத்திரமாகிய இருதயம் நிரம்பி வழிகிறதா இருக்கும்।
पवित्र आत्मा से यदि आप जुड़े रहेंगे और उनके सहभागिता में रहेंगे, संगति में रहेंगे, तो आपका अंदर जो है उनका जो है अभिषेक और उनका जो अनुग्रह जो है बढ़ता जाएगा। ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. और रोमियो की किताब में 8वां अध्याय में लिखा है कि जो भी पवित्र आत्मा की अगुवाई से चले जाएंगे, चलाए जाएंगे, वो जो है परमेश्वर के संतान कहलाए जाएंगे। ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நாம் நிரம்பும்போது ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். और पवित्र आत्मा के अभिषेक में जब हम चलते हैं तो पवित्र आत्मा हमें अगुवाई करता है। அதே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और वही रोमियो के 8वां अध्याय में लिखा है कि यदि तुम शारीरिक अभिलाषाओं में जियोगे तो तुम मरोगे, लेकिन पवित्र आत्मा से अगुवाई पाओगे तो तुम जियोगे। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये मेरे प्रभु के प्रिय लोगों, உங்களால் உங்களுடைய பாவங்களை மேற்கொள்ள முடியவில்லையா? क्या आप खुद अपने ताकत से पाप पर विजय नहीं प्राप्त कर पा रहे? சிலரை பார்க்கும்போது உங்களை அறியாமலே ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வருகிறதா? कि किसी व्यक्ति को देखने से यदि आपके अंदर जो है कुड़कुड़ाहट और क्रोध आता है क्या? இது எல்லாம் ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலும் ஆவியானவருடைய வல்லமையினாலும் நம்முடைய சரீரத்தின் செய்கையாகிய இந்த கோபம் எரிச்சலை அளிக்கும் போது और ये सब चीजों को पवित्र आत्मा के मदद के द्वारा जब हम इस क्रोध को और इस कुड़कुड़ाहट को यदि हम जो है उसके ऊपर विजय पाए तो परमेश्वर हमें अनुग्रह देगा कि हम उसके अगुवाई में चल सकते हैं। அருமையான தேவ ஜனமே, ஆவியானவரிடத்தில் நீங்கள் உதவியை கேட்பீர்களானால் ஆவியானவர் உங்களுடைய மாம்சத்தின் சரீரத்தின் செய்கைகளை அழித்து ஆவியானவர் உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தருவார். कि मेरे प्रभु के प्रिय लोगों, यदि आप पवित्र आत्मा से मदद मांगोगे तो आपको अनुग्रह देगा कि आप अपने शारीरिक अभिलाषाओं को आप जो है मार गिरा पाएंगे। हालेलुया। ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் நமக்கு தேற்றரவாளனாய், சகாயராய், நமக்கு வழி நடத்துகிற ஒரு நல்ல தெய்வமாய் நமக்குள்ளே இருக்கிறபடியால் நாம் ஆண்டவருக்கு என்னத்தைக்கும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और देखो हमारा कितना अच्छा पवित्र आत्मा है, वो हमारा सहायक है, वो हमें अच्छा सलाह देने वाला है, और जब हम उसके संग चलते हैं तो हमें वो अगुवाई करता है। நேற்று இரவு நான் ஒரு நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். कल रात को मैं एक अच्छा प्रचार सुन रही थी। ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். एक अच्छा प्रभु के दास ने अपने दौड़ को इस पृथ्वी में उन्होंने खत्म किया। ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், அவரோடு கூட ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கடைசி மூச்சு வரை அவரோடு கூட இருந்த ஒவ்வொருவரும் அவரை குறித்து சாயலை பார்த்தார். एक अच्छा चीज ये था कि वो उनके शुरुआती दिन से लेकर आखिरी दिन तक, उनके मरने तक, दम तक जो साथ में थे, उनके जो लोग, दोस्त और सेवक, वो सब उनके बारे में गवाही दे रहे थे इस व्यक्ति के बारे में। ஆச்சரியமா இருந்தது. और वो बहुत आश्चर्यचकित। இதை விட மேலான ஒரு பெரிய ஒரு பாத்தீங்கன்னா அழகு என்னவென்றால், அவருக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் நல்ல சாட்சிகளை சொன்னார்கள். और उन सब से बढ़कर एक अच्छा बात ये था कि उस सेवक के 5 बच्चे थे और सारे 500 बच्चों ने इस सेवक के बारे में बहुत अच्छा जो है गवाही दिया। தன்னுடைய மனைவியோடு 38 வருடமாய் அவருடைய தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார். और वो अपने पत्नी के साथ 38 साल जो है वो विवाह के संबंध में जुड़े हुए। அவர் ரட்சிக்கப்படும் போது 19 வயது. और जब ही वो उद्धार पाए वो 19 उनका उम्र था। அவர் தன்னுடைய விக்கிரக ஆராதனை வழிபட்டு இருக்கிற தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தேவனுக்கு என்று வேறு பிரித்தெடுக்கப்பட்டு வந்து சாட்சியுள்ள வாழ்க்கை, மூச்சு விடுமுறை வாழ்ந்திருந்தார். और वो जब ही बचपन में जो है वो जो है यीशु मसीह का वो में नहीं थे, वो दूसरे विश्वास में थे, और उन्होंने उस समय पर यीशु के साथ मुलाकात किया और प्रभु ने उनको अगुवाई किया। 5 பிள்ளைகளும் அழகாய் சொன்னார்கள் சாட்சி. और 5 बच्चे, उनके 5 बच्चों ने बहुत अच्छा गवाही दिया। சொன்னாங்க, எங்க அப்பாவுடைய ஒவ்வொரு செய்கையை பார்த்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டோம். और उन्होंने कहा कि मेरे पापा के जो है उनके जीवन के शैली को देखकर ही हमने अपने जीवन को बदला है। எங்க அப்பாவுடைய ஊழியம் சின்னதாய் குடிசையில் ஆரம்பிக்கப்பட்டது. हमारे पिताजी का जो सेवकाई जो है एक छोटा सा झोपड़ा में शुरू हुआ। அந்த நாள்ல இருந்து அவர் பாத்தீங்கன்னா சர்ச்சை ஆரம்பிக்க ஒரு முன்பதற்காக, சபை ஆராதனைக்கு முன்பதாக அவர் டாய்லெட் பாத்ரூம் அவர் தன்னுடைய சொந்த கைகளினால் கழுவுவாராம். और उन्होंने कहा कि उन दिनों से लेकर जो है वो अपने कलीसिया का टॉयलेट बाथरूम जो है खुद अपने हाथ से साफ करते थे। பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் எங்க அப்பாவுக்கு உதவிக்கு என்று
அந்த வாளி எடுத்துக்கொண்டு போவோம், பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போவோம். ஆனால் ஒரு நாளும் நீங்க செய்யுங்க என்று எங்களை சொன்னதில்லை. அவர் சொந்தமாய் பாத்ரூம் தன்னுடைய கையினால் கழுவுவதை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்திருக்கோம். और उन्होंने कहा कि हम बच्चे होने के नाते हम उनको जो है बाल्टी लेकर जाते थे पानी भर कर, लेकिन उन्होंने कभी हमको देकर कहा नहीं कि तुम साफ करो, लेकिन वो खुद जो है उस टॉयलेट बाथरूम को वो साफ करते थे। அந்த மகன் சொன்னான், இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவிலே நல்ல வேலையில் இருக்கிறேன், அதோடு கூட ஒரு சபையில் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். இன்று என்னுடைய தகப்பனாருடைய அதே செய்கை இன்று என்னுடைய சர்ச்சில நான் பாத்ரூம் கழுவுகிறேன். और उस बेटे ने कहा कि मैं आज जो है सेवकाई कर रहा हूँ, ऑस्ट्रेलिया में हूँ और प्रभु का राज्य के बारे में प्रचार करता हूँ और एक चर्च में पासबान हूँ। जो मेरे पिताजी के अंदर स्वभाव था वही मैंने सीखा और आज भी मैं अपने जो है कलीसिया का टॉयलेट बाथरूम में खुद साफ करता हूँ। இன்றைக்கு அவர்களுடைய சபை சின்னதல்ல, பெரியதா இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார். आज उनका कलीसिया छोटा कलीसिया नहीं, उनका बहुत बड़ा कलीसिया है। அவருடைய மகன் ஆஸ்திரேலியாவிலே நல்ல கம்பெனியில வேலை பார்க்கிறார். उनका बेटा ऑस्ट्रेलिया में बहुत अच्छे कंपनी में काम करता है। அதோடு கூட வொர்ஷிப் லீடராய் ஒரு சர்ச்சில் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய சர்ச்சுடைய பாத்ரூம் டாய்லெட்டை கழுவ நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் அதில் ஆசைப்பட்டு தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறேன். और लेकिन जो है वो अपने चर्च में वर्शिप लीडर है और सेवकाई करता है, लेकिन उन्होंने कभी ऐसा नहीं कहा कि मैं अपने चर्च का टॉयलेट बाथरूम साफ करने के लिए मैं शर्मिंदा हूँ, लेकिन वो कहते हैं कि ये मेरा खुशी है, सौभाग्य है कि मैं प्रभु के कलीसिया में जो है मैं कुछ कर सकता हूँ। ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது துச்சமான காரியங்கள், மற்றவர்களால் இகழ்ச்சியாய் நினைக்கிற காரியங்களை நாம் இகழ்ச்சியாய் நினைக்க மாட்டோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அதுவும் ஒரு வேலை என்று செய்வார்கள். पवित्र आत्मा से जब अगुवाई होकर हम चलाए जाते हैं तो हम कोई भी काम को, जो प्रभु का सेवकाई में कोई भी काम को तुच्छ नहीं समझते, लेकिन हम सोचते हैं कि ये हमारा सौभाग्य है। அந்த ஒரு சாட்சி பாத்தீங்கன்னா, மரித்த பிறகு 5 பிள்ளைகளும் கொடுத்த முத்தான சாட்சிகள் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினது. और वो 5 बच्चे, उस सेवक के 5 बच्चों ने जो इतना अच्छा गवाही दिया उस सेवक के जीवन के बारे में, मेरे हृदय को उसने जो है भाया है। நாங்க நன்றாய் படித்து இன்ஜினியராய் டாக்டராய் இருக்கிறோம். ஆனால் எங்க அப்பா சொன்னது, எனக்கு இது முக்கியம் அல்ல, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதுதான் முக்கியம். और उन्होंने कहा कि 5 बच्चों ने डॉक्टर और इंजीनियर और अलग अलग पढ़ा है, लेकिन उनके पापा ने हमेशा ये कहा है कि ये पढ़ाई मेरे लिए इम्पोर्टेंट नहीं है, मुख्य नहीं है, लेकिन तुम परमेश्वर यीशु के राज्य के लिए सेवकाई करो, वही मेरे लिए बहुत मुख्य है। ஒரு மகன் சொல்லுகிறார், எங்கள் கை நிரம்பி வழிகிற அளவுக்கு வருமானம் எங்கள் கைகளில் வருகிறது, ஆனால் நாங்கள் அந்த குடிசையிலே என்ன மனநிலைமையில் மனரமியமா இருந்தோமோ அதே மனரமியத்தில் தான் இன்றும் நடந்திருக்கிறோம். இது எங்க அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்று சொல்றார். और उनमें से एक बेटा ने कहा कि हमारे हाथों में इतने पैसे हैं, भरे हैं, हमारे पास कमी नहीं है कुछ भी किसी चीज का, लेकिन वो कहते हैं कि जो झोपड़े में मेरे पापा ने शुरू किया उस सेवकाई और यीशु मसीह का आराधना करना, वो जो खुशी उस समय था वही खुशी में आज भी है, ये क्योंकि मेरे पिताजी ने सिखाया है। मेरे प्रभु के प्रिय लोग, ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவோம். जब हम पवित्र आत्मा के गुवाही में चलते हैं, சாட்சிகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய சகோதரர்கள் அதை சொல்லுவார்கள். जब हम पवित्र आत्मा की अगुवाई में चलते हैं तो इस प्रकार का गवाही जो है, हमारे रिश्तेदार, हमारे परिवार के लोग, हमारे बच्चे, हमारे जो है पति पत्नी जो है, हमें हमारे बारे में इस गवाही को देखते हैं। आत्मिक वरदान और फल से हमें आज भर रहा है। परमेश्वर हमें महिमा के ऊपर महिमा में लेकर हमें जो है परिपूर्ण परिपक्व करता है। नित्य जीवन தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். अनंत जीवन मैं तुम्हें दूंगा, यही परमेश्वर ने हमें दिया हुआ वादा है। नित्य काल में हम देवरोடு आमीन। और हम हमेशा के लिए प्रभु के साथ हम उसके राज्य में जीने वाले हैं। இன்று இந்த 2 விதமான இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். प्रभु आज इस वक्त दुगना आशीष जो है आपके ऊपर दे रहा है। क्या आप इस वादों को आप विश्वास के साथ प्राप्त करें? விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். विश्वास ही ऐसा एक जो है चीज है जो आपको इस पृथ्वी पर विजय दे सकता है। தேவனுடைய வார்த்தையை நீங்கள் 100% விசுவாசிங்க. परमेश्वर के वादों पर 100% विश्वास। ஒரு டாக்டர்ட்ட போனா எப்படி விசுவாசம், அவன் தருகிற மாத்திரையை சாப்பிட்டு சுகம் பெறுகிறோம். ஆனால் நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை உனக்கு நான் செய்த வாக்குத்தத்தம்.
और जो जब हम एक डॉक्टर के पास जाते हैं, डॉक्टर जो हमें जो मेडिसिन देता है, दवाई देता है, उसे हम ऐसे विश्वास के साथ ग्रहण करते हैं कि सोच के कि ये हमें निश्चय चंगा करेगा। लेकिन क्या आप परमेश्वर के वादों पर, वचनों पर ऐसे विश्वास करेंगे सोचकर कि परमेश्वर अपने वादा के अनुसार चलाएगा? உங்களுடைய कुடும்பத்தின் நன்மைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். आपको परमेश्वर पारिवारिक आशीषों से भर रहा है। உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. आपके घर में समाधान और आपके आंगन में जो है चंगाई बनी रहेगी। உன் வீட்டின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்ற தேவன் உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பை தருவாராக. आपके फाटकों को जो है मैं दृढ़ करूंगा और आपके बच्चों को के चारों ओर मैं सुरक्षा दूंगा। इस वचन के अनुसार प्रभु आपको बल दे और आपको सुरक्षित रखे। ஆவிக்குரிய நன்மையாகி ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களில் பெருகுவதாக. आत्मिक आशीष का जो उद्धार का खुशी है वो आपके जीवन में दिन भर दिन बढ़ता जाए। ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியேட்டும். पवित्र आत्मा का अभिषेक से आपका बर्तन उमड़ने दो, आपका जीवन उमड़ने दो। தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். पवित्र आत्मा के अगुवाई में आप चलाए जाएं। आमीन। आप परमेश्वर का हाथ आपके ऊपर रहे। எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். क्या हम सब मिलकर प्रार्थना करें? धन्यवाद करते खुदा यीशु आज के दिन के लिए कि आप हमारे साथ बातें किए। प्रभु हम दिल के गहराई से, पूरे दिल से हम कहते हैं कि हम आपके वादों पर विश्वास करते हैं, आपके वचन पर विश्वास करते हैं, आपके जुबान से निकलने वाले हर एक शब्दों पर विश्वास करते हैं, क्योंकि उसी के द्वारा ही हम जीते हैं प्रभु। और प्रभु आपका वचन कहता है कि जो भी वचन आपके जुबान से निकल कर आता है वो कभी खाली नहीं लौटता, लेकिन वो परिपूर्ण रीति से वो पूरा करता है जिस कारण से वो आपके जुबान से निकला था। प्रभु हम आज विश्वास करते हैं कि ये दुगना आशीष आप आज ही हमें दे रहे हैं और आज ही हमारे जीवन में पूरा कर रहे हैं। हमारे साथ जुड़े हुए हमारे कलीसिया के लोग, हमें देखने वाले प्रभु के कलीसिया के लोग, सबों को इस वचन के अनुसार आशीष करते हैं। आत्मिक रीति से आशीर्वाद, पारिवारिक रीति का आशीर्वाद, सभी आशीर्वाद पूरे दिल से हम प्राप्त करते हैं और आपके भय मानकर आपकी इच्छा के अनुसार चलने वाला एक जीवन और एक परिवार और एक परमेश्वर ऐसा एक कार्य हमारे जीवन में करे। सारा आदर में हम आपको देते, यीशु के नाम से प्रार्थना करते प्यारे पिता, आमीन। प्रभु ही आपको आशीष दे। आमीन। हालेलुया।